ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மா கிட்ட ஒரு தேவை கேட்கும். அப்பா கிட்ட ஒண்ணு கேட்கும். அம்மா நீ இத எனக்கு செஞ்சு குடுக்குறேன்னு சொன்னியே, அப்பா நீ இத எனக்கு வாங்கி குடுக்குறேன்னு சொன்னியேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? குழந்தைகளுக்கு தேவை இருக்குது, போராடுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அடி வாங்குறாங்க அப்படிங்கிறனால அந்த அப்பா அம்மாவ நீங்க என்ன சொல்லுவீங்க? எதுவுமே செய்யலன்னு சொல்லுவீங்களா? அப்போ தேவைகள் இருக்கும். கேட்பாங்க அப்பா, அம்மா கிட்ட. ஓகே. என்ன பிரியாரிட்டியோ, எது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியோ அதை அரசாங்கம் செய்யும். பெற்றோர்கள் செய்வாங்க. சரிங்களா? இப்ப இங்க கேள்வி என்னன்னா, தேவைகள் இருக்கு, போராடுறாங்க. இத செய்யல, அத செய்யலன்னு கேட்குறாங்க. இது திமுகவை குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமானால், இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த 2 பிள்ளைகள் அப்பா, அம்மா கிட்ட இது வேணும், அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த குடும்பம் இருக்கும் வீட்டையே பறிக்க ஒரு ஒரு சக்தி ஒரு தீய சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தினுடைய உரிமையை பறிப்பதற்கு ஒரு கும்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் இருக்கின்ற வீட்டை இடிப்பதற்கு ஒரு கும்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார வாய்ப்புகளை, உரிமைகளை, சுதந்திரத்தை பறிப்பதற்கு ஒரு கும்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எது இங்க பேசப்பட வேண்டும்? அந்த குழந்தை 2 தோசை கேட்டுச்சு, அத குடுக்கல. இந்த குழந்தை இந்த ஒரு புது ட்ரெஸ் கேட்டுச்சு, அத குடுக்கலங்கிறத பேசுவீங்களா? இல்ல அந்த குடும்பத்தின் இருத்தலையே கேள்விக்குறியாக்குற, ஆபத்தை உண்டாக்குகிற காரணிகளை பற்றி தானே பேசணும். அதனால தான் சொன்னேன். ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதை 2 பார்வையில் பார்ப்பார்கள். ஒண்ணு லோக்கல் இஷ்யூஸ பார்க்கிறது. ஆனால் தேர்தல் என்பதே மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கான சட்ட நடவடிக்கை.